வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே ஜோதிடத்திலே ஒரு முக்கியமான விதி அப்படின்னு என் குருநாதர் சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்திலே சனீஸ்வரனோ சுக்கிரனோ இருந்தார், அது என்ன ஆகும், 2ஆம் இடத்தை பார்த்துடும். அப்போ அவங்களுக்கு நல்ல தீர்காயுசெல்லாம் கொடுத்துடுவார். 8ஆம் இடத்துல சுக்கிரனோ சனீஸ்வரனோ இருந்தால் தீர்காயுசெல்லாம் உண்டு. அதில் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் இறுதி வரை ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், நல்ல கம்ஃபர்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க காலத்துக்கு அப்புறம் அந்த கம்ஃபர்ட் இல்லாமல் மறையும். சனீஸ்வரன் இருந்து விட்டால் என்னென்னா சற்று உடல் நலனில் ஒரு கவனம் தேவை. சரி, இந்த 8ல் இந்த சனீஸ்வரனோ சுக்கிரனோ இருந்து விட்டால் கட்டாயம் மறுபிறவி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சேக்கலாம். ஒரு சில பிறவிகள் பிறந்துருவாங்களாம். அதே போல் லக்னாதிபதி 6, 8, 12 இருந்துட்டாலும் அவங்களுக்கு பிறவிகள் உண்டு அப்படின்னு வரேன் குருநாதர். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் என்னன்னா, ஏன் அவங்களுக்கு பிறவிகள் ஏற்படுமா அப்படின்னா, 2ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்த்து விட்டாலோ இல்லை நான் சொன்ன அமைப்புகள் இருந்தாலும் அவங்களுக்கு கட்டாயம் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒருத்தருக்கு ஜோதிடம்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்களாம், இல்லை இதில் தப்பு இருக்கா ரைட் இருக்கான்னு சந்தேக மனப்பான்மையும் ரொம்ப இருக்குமா. அது என்ன ஆகும், ஒரு கர்மாவை கொடுத்துடுமா. அந்த கர்மாவை கொடுத்ததுனால பல பிறவிகள் மீண்டும் இவங்க ஜோதிடர்களாக பிறந்துருவாங்களாம். அதனால தான் இதில் கூட ஒரு சூட்சுமம் உண்டு. லக்னாதிபதி 6, 8, 12 இருந்தால் அந்த ஜாதகம் சற்று மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும்.